how do you define violence? Of course, the entire kind of Western world has hooked the story of violence against women on the December 13th, December 16th, on the rape of the young woman in the bus, the rape and murder. It's ironic that people just refer to it as the rape, as if rape is, somehow worse than murder. And when you see, I was very uneasy about the protests that happened, even though some good things came out of it. There was a stronger, more enhanced rape law which came out of those protests. At the same time, there was also this undercurrent of men claiming the woman's body in some way, which was very very violent and very regressive in some ways. And I remember about a few months after that incident, there was this young girl, 2-year-old child, who was raped, and her relatives coming on TV and saying, that other girl, she was asking for it, but ours is just a little girl. What did she do wrong? எடுத்து வேண்டிய சேலையை எடுத்துகிட்டு போய் அந்த சேலையிலே கட்டி அந்த வாழை மரத்துக்கு கீழே ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தில் கட்டி தூக்கு போட்டு தொங்க போட்டானுங்க. அது என்ன எப்படி எல்லாம் ரத்த கலரியாக இருந்தது, ஒரு இடம் கூட காயம் இல்லாத இடமே இல்லான்னு பொண்ணு மேலே வெறும் பிறந்த பொறையோட கட்டி போட்டானுங்க. எப்படி இருக்குதோ அப்படியே தாங்க ரத்தம் பூரா நான் டெய்லியும் 4:30 மணிக்கு நான் எந்திரிச்சு பார்த்துட்டு பொண்ணை காணோம், பால் வாங்குறதுக்கு சொம்பு எடுத்து வச்சுட்டு, ஐயோ இப்படி இதே கட்டில் தான், பெட்டு கட்டில் 3 பிள்ளைங்களும் படுத்திருந்தது. இந்த கட்டில் எங்கள் வீட்டுக்காரங்க படுத்திருந்தாங்க, இன்னொரு கட்டில் ஊராட்டே போட்டு எடுத்துகிட்டு வரல. அந்த கட்டிலில் நான் படுத்திருந்தேங்க, நடு சென்டரில் போட்டு பிள்ளைங்கள்லாம் படுத்திருந்தோம். படுத்துறதுக்குள்ளே எந்திரிச்சு பார்க்கக்குள்ள குழந்தைய காணும். கடவுள் மேலே தான் நம்பிக்கை போடுறோம். அந்த சத்தியுள்ள கடவுளாக இருந்தால் எவ்வளோ செஞ்சவங்கள தண்டனை கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி வாடகை வீட்டில் வந்து 3-4 பேருக்கு எடுக்கிற எங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு என்னால் அதை பார்க்க முடியல. நான் பாட்டி தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தேன். சின்ன குழந்தைலேருந்தே பாட்டி தாத்தா வீட்டிலேருந்து தான் வளர்ந்தேன். அப்போ என்ன சின்ன குழந்தைலேருந்தே இந்த தாத்தாவை எனக்கு தெரியும், வருவாங்க போவாங்க, என்னை தூக்கிட்டெல்லாம் போய் அது இதெல்லாம் வாங்கி தருவாங்க, நல்லா தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலெல்லாம் கை போடுவாங்க, நல்லா தான் பேசிட்டு அவங்க கூட தான் இருப்போம். ஒரு டைம் வந்துட்டு தாத்தா வெளியே போகும்போது சரி இவங்க வந்திருந்தாங்க, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க இங்கே இருந்தாங்க. நான் தூங்கிட்டேன். நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் பால் குடிச்சிட்டு திரும்ப தூங்கிடுவேன். படுத்துட்டு இருக்கும்போது அந்த தாத்தா வந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு யார் அது வருதுன்னு சொல்லிட்டு நான் தான் வரலையே அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் மேலே படுத்துருந்தேன். அந்த தாத்தா கீழே உட்காந்து டிவி போட்டுவிட்டு படுத்துட்டு இருந்தேன். டிவி பார்த்துட்டு இருந்துட்டு மேலே கை இழுத்தாங்க. எங்கள் தாத்தாக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இதுன்னு ட்ரெஸ்ஸு பிடுங்கினாங்க. அப்போ வந்துட்டு கடிச்சிட்டேன், கை கடிச்சிட்டு அவங்க எங்கள் தாத்தா வந்துட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா கால் முடியாது. அப்போ வந்து விரவெல்லாம் இவங்ககிட்ட தான் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க தூக்கிட்டு வர மாட்டாங்க, விரவு வெட்டி அங்கே காட்டில் வச்சுருவாங்க. அந்த தாத்தா இருந்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வர முடியாது போ தாத்தான்ட்டு விரவு எடுத்து வச்சுட்டு வரும்போது அந்த சைக்கிளை பிடிச்சி தள்ளி விட்டதில் அப்படியே சைக்கிள் சாஞ்சிடுச்சு. நான் சைக்கிள் எடுத்து நிறுத்தும்போது என்னை ஓங்கி அடிச்சிட்டாங்க. அடித்ததில் மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்போ ஒரு டைம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த டைமும் வந்து எங்கள் தாத்தாக்கிட்ட சொன்னேன். எங்கள் தாத்தாக்கிட்ட சொன்னது வந்துட்டு தாத்தாம்மா அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் பாட்டியை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் தாத்தாட்ட சொன்னேன். எங்கள் தாத்தா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, தாத்தா மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் விரவு எடுக்க போகும்போது நான் போக மாட்டேன் தாத்தா அப்போ அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைம்மா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்துக்கிட்டு சரி இங்கேருந்து பார்த்தாலே அங்கே தெரியும் கரெக்டில் யார் யார் இருக்காங்கன்ட்டு. எங்கள் மாமாங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது 2வது டைமு எங்கள் மாமாவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. இவங்க வந்து துணியை பிடிச்சி இழுத்தாங்க. வர முடியாது போத்தான்ட்டு கல் எடுத்து அடித்தேன். அவங்க கையில் கூட இன்னும் அந்த அடையாளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடித்ததுக்கு அவங்க வந்துட்டு அந்த வாயில் துணி வச்சு அழுத்தி இது ஒரு டைம் பண்ணாங்க, 2 டைம் பண்ணாங்க. அப்புறம் வீட்டில் ஒரு டைம் பண்ணாங்க. ஒரு மாதம் கழித்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியும் பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. எங்கள் அம்மா பொரி வாங்கி இதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. நானும் அந்த ஜூஸ் போட்டு குடித்த பின்னாடி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவங்க வந்தாங்க, எங்கள் அம்மாவும் பாட்டியும்
எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அமாவாசை கோயிலுக்கு வேணால் போயிடுவாங்க. போயிட்டாங்க. அப்புறம் அந்த தாத்தா தான், எங்கள் அண்ணா மட்டும்தான் இருந்தாங்க. நானும் எங்கள் அண்ணாவும் படுத்துட்டு இருந்தோம். எங்கள் அண்ணா காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது தான் இந்த தாத்தா வந்தது. கன்சீவ் ஆன பின்னாடி தான் என் ஃப்ரெண்டு எனக்கு எனக்கு எதுவும் தெரியல, தலை சுற்றிச்சு, வாந்தி வந்து அதெல்லாம் பண்ணும்போது தான் எங்கள் மேம் வந்து எங்கள் பிள்ளைங்க இருந்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னப்போ அவன் வந்து கூப்பிட்டு போயிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி இப்போ அவங்க சைல்டு டைரக்ட் சார் தான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நர்சிங் படிக்கிறேன். இந்த 2 வருஷம் முடிச்சிட்டு பின்னாடி நானும் இந்த மாதிரி எந்த பிள்ளைங்களுக்கும் நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்க விடவும் மாட்டேன், இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லுவேன். இதுமாரி இவங்க எங்கள் நாத்தனார், இவங்களுக்கு இவங்க வந்து மூளை வளர்ச்சி கம்மி இவங்களுக்கு. அதெல்லாம் எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க, வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் விட்டு போனாங்க. அந்த ஆள் என்ன பண்ணான்னு பலவந்தமாக பலாத்காரம் பண்ணி நான் 15 வயசுலேயே நான் இது பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு 5 வயசு குழந்தை இருக்குது. இப்போ அதுக்கு 23 வயசு ஆகும். ஜென்ரலாக நான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரேப் இன்சிடென்ட்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சொல்கிறேன், தலித் பெண்கள் மட்டும் இல்லாமல் காமன் விமன் 2011 677 ரேப் கேஸ் ரிஜிஸ்டர் ஆச்சு. 677 கேசஸ். 2012 வந்து 737 இன்க்ரீஸ் ஆனது. 2013 923 இன்க்ரீஸ் ஆச்சு. 2014 1124 கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 4 இயர்ஸில் 2 மடங்கு வந்து ரேப் கேஸ் வந்து இன்சிடெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் 60% ஆஃப் கேசஸ் வந்து குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கு. 80% ரேப் கேஸ் வந்து கிராமப்புற ரூரல் விமன் மேலே நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய தலித் கேசஸ் ரிப்போர்ட்டட் ஆகிறதில்ல. தலித் பெண்கள் கேசஸ் ஆல்ரெடி ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு 100 பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க அப்படின்னா 20% கேசஸ் தான் ரிஜிஸ்டர் ஆகுது. அதுவும் தலித் பெண்கள் அப்படின்னாக்கா 5% கம்மியாக தான் ரிஜிஸ்டர் ஆகுதுன்றாங்க. The only thing that's going to stop rape is surety of punishment and time bound. We had rape cases that went on for 7 and 8 years. At the end of it, the woman victim wanted to carry on with her own life. You've got to see that you have violence against women has to be taken note of. Cases have to be time bound. And if it has taken place, there should be surety of punishment. காமம் மட்டுமே வந்து பாலியல் வன்முறைகளுக்கு பின்னாடி இருக்கிறதா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த ஆண் வந்து பெண் மீது கொள்கின்ற ஒரு பொறாமை, எரிச்சல், அவளை வந்து அடக்கக்கூடிய அதிகாரம், சமூக அதிகாரம் தனக்கு இருப்பதாக அவன் நினைப்பது, இது எல்லாமும் சேர்ந்துதான் பெண் வந்து வன்முறைக்கு ஆளாகின்ற ஒரு கருவியாக இருக்கிறார். As we know, there are rape, of course, goes without saying, is the domination, an act of domination by a man over a woman. But there are rapes which do not get people outraged and do not get crowds gathering in Jantar Mantar. For example, when security forces rape women in Kashmir or Manipur, people are not outraged because they think it's a valid instrument of war. You know, when upper caste men pick up Dalit women, it's not considered an outrage because it's part of maintaining the status quo. Then there are rapes that upset the status quo, which of course do have people protest. Every rape should be protested. I'm not saying that shouldn't be, but sometimes the politics of what makes our society work, you see through which ones cause outrage and which ones doesn't. It's not as if those people believe that every rape is a bad thing. ஒரு பையன் வந்து இது மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, எங்கள் பாப்பா வேண்டாம், நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்பவும் மீறி ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கும்போது அதுக்கப்புறம் பாப்பா வந்து வீட்டில் சொன்னாம்மா இந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னேன். சரி வர சொல்லி பேசணும். பேசுறதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஃபோன்லேயே தான், வீட்டில் வந்து அவங்க வந்து எங்களை பார்க்க இல்லை, ஃபோன்லேயே வந்து அவங்க பையன் வந்து அம்மா இருந்தாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அம்மா ஃபோன் வாங்கி போட்டு இது மாதிரி எங்கள் பையன் வந்து உன்னை சொன்னாம்மா அவங்க பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு, ஆனால் இப்போ பண்ண முடியாது, எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம், அது முடிச்ச பிறகு உங்கள் பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியே மீறி
உங்கள் பாப்பா எங்கள் பையன் கூட்டின்னு வர அளவுக்கு இருக்கிறோம், அது மாதிரி ஓடி வந்தால் உங்கள் பாப்பா வர வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பாப்பா வந்து அது உடனே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே கேட்டு முடித்தோம். கேட்டதுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம், அது முடிச்ச பிறகு உங்கள் பாப்பா நான் கல்யாணம் அதோட வெயிட் பண்ணிட்டோம். பாப்பா வந்து வீட்டில் சொன்னேன், அம்மா தினமும் அப்போவே சொல்லிட்டா, அம்மா தினமும் இந்த இவன் வீட்டை சென்ட்ராண்ட வராம்மா, எனக்கு நம்ம ஏரியா பக்கத்துலேயே இருக்கும்போது எனக்கு அது பயமாக இருக்குது, டெய்லி சென்ட்ராண்ட வந்து அசிங்கம் இல்லையா, அதனால் வீட்டாண்டெல்லாம் வரக்கூடாது, சென்ட்ராண்டெல்லாம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொன்னான். சொன்னதுக்கு நானும் சொன்னேன் சரிங்க ஆண்டி சரிங்க ஆண்டி சொல்லிட்டு போயிட்டு 2 திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மணிக்கு பேசலை. புதன்கிழமை மணிக்கு காலையில் வந்து 8:30 மணிலேருந்து ஃபோன் போட்டு 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 வித்யா உங்கள் சார் இருக்கான்னு கேட்டேன். அவன் நினச்சிட்டா நம்ம 2 நாள் பேசலையே, அதனால தான் இவன் பேச தான் வரான்னு சொல்லிட்டு, இன்னும் இல்லைப்பா சார் போகல இருக்கார், அவர் 1 மணிக்கு தானே லஞ்சுக்கு போவார் அப்படின்னு சொல்லமா இவன் நினச்சிட்டா சரி நம்ம 2 நாள் பேசாத இருக்கிறதால இவன் பேசுறதுக்கு தான் வர சொல்கிறான்னு சொல்லிட்டு கரெக்டாக 1 மணிக்கு அவர் போயிருக்காரு. இவன் ஃபோன் பண்ணதும் இது மாதிரி என்ன வித்யா சார் போயிட்டான்னு சொல்லவும் கரெக்டாக ஏற்கனவே வாங்கி பிளான் பண்ணி அந்த ஆஷீட்லாம் வச்சுருக்கான் பிளக்குது, நமக்கு தெரியல, அங்கேயே பக்கத்துலேயே கடை பக்கத்துலேயே வச்சுட்டு கரெக்டாக சார் இப்படி போனது 5 நிமிஷத்தில் போயிட்டு ப்ளவுசிங் சென்டர் திறந்ததும் உடனே பாப்பா டைப் அடிச்சுன்னு இருந்திருக்கா. உடனே எடுத்து இவ பெரிய பாட்டில் கருப்பு பாட்டில் அது கோர்ட்டில் காமிச்சாங்க என்கிட்ட, அந்த பாட்டில் தானம்மான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன் நான். பெரிய பாட்டில் எடுத்து இப்படியே கையில் எடுத்துகிட்டு பாப்பா நினைக்கிறேன் நமக்கு ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கிட்டு வரான் அப்படின்னு நினச்சி இப்படி பார்த்துருக்கான். உடனே இப்படி பண்ணவும் பாப்பா நம்பி அது சின்ன சென்டர் இடம் கொஞ்சமான இடம் அப்படியே கீழே உட்காந்துருச்சு குழந்தை. உட்காந்துட்டோன்னே ஃபுல்லாக மேலே 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 ஊற்றி 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 அது பவர் உள்ள ஆசிடம் ப்ராட்வேல போய் வந்துருக்கான். ஊற்றின உடனே பக்கத்தில் வந்து எங்கள் ரிலேஷன் வந்து பலூன் கம்பெனி வச்சுருக்கான். கரெக்டாக 2 மணி அந்த சமயத்தில் அந்த ஃபுல்லாக டோட்டலாக அங்கே இடத்துல இருக்க எல்லா கடையெல்லாம் மூடிடுவாங்க, யாரும் இருக்கும், ஜன நடமாட்டமே இருக்காது. இருக்கவும் கரெக்டாக பார்த்துருந்து வந்து ஊற்றிருக்கான். ஊற்றோன்னா பாப்பா வந்து அது ப்ளவுசிங் தானே கண்ணாடி இருக்கிறதால வெளி சத்தம் எதுவுமே கேட்கல. வெளி சத்தம் கேட்காதுன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பலூன் கம்பெனி எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் வந்து பலூன் எடுக்கலாம்னு சொல்லி வந்தது ஒரே உள்ளே வந்து மெதுவாக சவுண்டு இருக்குது, அந்த ஆஷீடெல்லாம் வடிஞ்சு வெளியே வருதான் அந்த கடையிலேருந்து. என்ன ஒரே கச்ச கச்சன்னு இருக்குது, வெளியில் என்னமோ வருது அப்படின்னு சொல்லி உள்ளே அடித்து கிடிச்சு திறந்து பார்த்தா இவன் ஊற்றிட்டு ஓடி வர்றது, இவனை வர்றதுக்கும் அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்காரு. வந்து அப்போவே கையோடு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இது மாதிரி வந்து வச்சு இது பண்ணோன்னா உடனே பாப்பா இட்டுன்னு போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு இது 80% நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேஎம்சி கூட்டின்னு போயிட்டு இது மாதிரி வச்சா அவங்க 80% இது படைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் 24 நாள் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு இழப்பு. நானும் அவளோடு தான் இருந்தேன். ஒரு நிமிஷம் கூட தண்ணி கேட்கும், தண்ணி கொடுக்க கூட எல்லாம் டியூப் வழியாகவே தான், ஒரு ஆகாரம் கிடையாது. டோட்டலாங்க ஒரு இடம் பாக்கி கடை ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் இல்லை, மற்றது ஃபுல்லாக ஒரு இடம் பார்ட்ஸ் எல்லாம் 80%. ஒரு பாத்ரூம் போகிற இடம் கூட இது இல்லை பார்த்துங்க, அந்த இடம்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்லும். இட்லி கேட்டுச்சு, இட்லி என்னால் கொடுங்க, டாக்டருங்க கேட்டால் இட்லி கொடுக்கக்கூடாது, அது எல்லாம் அந்த மூக்கு வழியே தான். அப்போ எனக்கு கத்தும், அம்மா எனக்கு எதுவுமே வேணாம், என்ன சீக்கிரமாக நான் செத்துறேம்மா, ஊசி போடுறேன். எனக்கு என்ன தெரியல, நீ பழிச்சுப்போம்மா நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி தான்ட்டு. அதுக்கப்புறம் நாளுக்கு டாக்டருங்களாம் ஒன்றா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குமா உங்கள் பாப்பா, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. நானும் ஆண்டவர்கிட்ட வேணும், ஏசப்பா என் பிள்ளை நல்லா ஆயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போவும் ஒன்றுமே முடியல எங்கள் பாப்பாவுக்கு. இப்போவும் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜீர்ணிக்க முடியல. செத்தும் போது கூட எனக்கு தெரியல, நான் பாடுற பாடு நல்ல டேலண்டாக இருக்கும். பையன் அவ்வளோ திறமை இல்லை, பொண்ணு தான் நல்ல திறமையாக இருந்தது. எல்லாத்தையும் எனக்கு இப்போ உடம்பு முடியல, ஏன்னா அவனோட தண்ணி கொடுக்க கூட எனக்கு ஆள் இல்லை. அவளை இருந்து பிள்ளை எப்படி இறந்து எவ்வளோ இதுக்கு நியாயம் கிடைக்க கூட ஒரு இது இல்லாமல் இருக்குது. கடந்த 3 பத்தாண்டுகளாக 1991, 2001, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இந்த 985 எந்த மாவட்டமும் எட்டவில்லை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே ஒட்டுமொத்த தமிழக அளவிலே 1000 ஆண் குழந்தைகளுக்கு 943 பெண் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இருக்க வேண்டிய எண்ணிக்கை 1000 ஆண்களுக்கு 985. பெண்கள் மீதான வன்முறையின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் வந்து பெண் சிசுகொலையும் கருப்பணும். சிசுகொலை எந்த மாதிரி ஃபார்ம்ல வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வழக்குகள்லாம் தொடுக்கப்படுவதற்கு முன்னாடி வந்து ஒரு ஹார்ஷ் மெத்தட்ல தான், ஒரு இன்ஹியூமன் மெத்தட்ல தான் சொல்லணும். அதாவது வந்து கன்னிப்பால் கொடுக்கறதுல இருந்து, அரளி விதையை கொடுக்கறதுல இருந்து, நெல் விதையை வந்து தொண்டைக்குள்ள போடுறது, கழுத்தை நெரிச்சு கொண்டதுல இருந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான வந்து வழிவகை தான் வந்து மக்கள் வந்து கடைபிடிச்சாங்க. இதை செய்வதற்கே வந்து அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் வயதானவர்கள் அப்படின்லாம் வந்து இருந்தாங்க. தண்ணி காய வச்சுட்டு அவளை தூக்கலான்னு போனும்போது அவள் கழுத்து கீழே விட்டுட்டு இருந்தா.
கழுத்து மட்டும் வெளியே வந்துருச்சு. தானே அது போயிடுச்சு. உங்களை குழந்தைக்காக தான் இங்கே வந்து நின்றுக்கிறோம் நாங்கள். ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே, நான் சொல்றது யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே. எல்லாம் புரியாமல் இல்லைம்மா. எலும்பு எப்படி உடஞ்சிது அது சொல்லுங்க. ஒரு குழந்தையினுடைய கழுத்து எலும்பு உடஞ்சிருக்கு, ஃப்ராக்சர்னு வந்துருக்கு. அது எப்படி வந்திருக்கும்? பொம்பளை தான் நிறைய பிறக்கக்கூடாது, போதும் பொண்ணு அப்படின்னு வைக்கிறது. ஆம்பளை பிறக்கலாம், 12 ஆம்பளை கூட பிறக்கலாம், 16 மக்கள் கூட பிறலாம். பொம்பளை வேணாம். அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸில் யார் இருந்தால் உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் இயர் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் எவ்வளவோ அவாய்ட் பண்ணோம். பேரண்ட்ஸ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு மினிமம் அவளுக்கு 18 இயர்ஸ் வரைக்குமாச்சும் எஜுகேஷனை கொடுத்துடணும்னு இது பண்ணோம். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து இல்லை பிள்ளைக்கு முடியல, எனக்கு முடியல அப்படியே சொல்லி, ஆனால் திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணும்போது செல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸையும் இந்த சிட்டிலேருந்தே வெளியே போயாச்சு. அதனால அவளோட சைல்ட் மேரேஜை எங்களால் இது பண்ண முடியல. குழந்தை திருமணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு வந்து முகூர்த்தம் வந்து ஒரு 4-5 முகூர்த்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதத்தில் மட்டும் வந்து ஒரு 16-20 கால்ஸ் வரைக்கும் வரும் எங்களுக்கு. 20 மேரேஜஸ் வந்து நாங்கள் நிறுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருப்போம். அந்த முகூர்த்த அன்னைக்கு சிலர் வந்து இந்த ஊரில் வந்து சைல்டு மேரேஜாக இருந்தால் கூட சில நேரத்தில் சீக்ரெட்டாக நடத்துவாங்க. சில டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு பத்திரிக்கை அடித்தே கூட வந்துட்டு நடத்துவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்குது. பார்க்கும்போது ஹைலைட்டாக அதிக காசுன்னு பார்க்கும்போது சைல்டு மேரேஜ் தான் அதிகமாக வந்து நம்ம மாவட்டத்தில் அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. சர்வே எண் 17/84 அடங்கிய இந்த வீடு மீது செங்கல்பட்டு மாவட்ட உரிமையில் நீதிமன்றத்திலும் மற்றும் திருக்கல்குன்றம் நீதிமன்றத்திலும் வழக்கு 186/14 நிலுவையில் உள்ளது. மேலும் வருமான வரி அலுவலக புகாரும் உள்ளது. எனவே இந்த வீட்டின் மீது கிரயமோ அடமானமோ வாடகைக்கோ வேறு எந்த விதமான ஒப்பந்தங்களிலோ ஈடுபட்டவர்கள் நீதிமன்றம் நடவடிக்கைக்கு உட்பட்டவார்கள். இப்படிக்கு எஸ் சங்கர். இந்த நோட்டீஸ் வந்து என் வீட்டுக்காரர் சங்கர் அவர் ஒட்டி வச்சிருக்கிறாரு. ஒரு கேஸ் இருக்குது, அவ்வளோதான் அவர் போட்டிருக்காரு. எந்த கோர்ட்டும் இந்த மாதிரி தீர்ப்போ எதுவுமே போடலை. இந்த பிளாட் என்னோட பேரில் இருக்குது, இந்த வீட்டுக்கான கடன் என் பேரில் இருக்குது. இருந்தும் அவர் இந்த மாதிரி சும்மா ஒரு கேஸ் போட்டு இந்த வீட்டுக்கு யாரும் வாடகைக்கோ இல்லை வாங்கிறதுக்கோ யாரும் வராத மாதிரி இப்படி ஒரு எச்சரிக்கை போட்டு வச்சுருக்காரு. இதனால் இந்த வீடு சும்மா பூட்டி கிடக்கு 2 வருஷமாக. கல்யாணம் ஆன உடனே நான் வந்து வேலைக்கும் போகிறதுனால என்னால் சரியாக ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்டேன். அப்போ இவரோட நடவடிக்கையெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருந்தது. ஒரு 6 மாதம் ஆச்சு எனக்கு அது கண்டுபிடிக்க. இவர் வந்து பயங்கர மகா குடி, தண்ணி காலங்காத்தால் போய் அதுக்குள்ளே அவர் வேலையும் விட்டுட்டார். வேலை போகிறதில்ல, வீட்டில் இருந்து எங்கள் அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்துறது. கொடுமைங்கிற சென்ஸில் காசு கேட்பார். எதுக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு தெரியல. நான் உட்காந்து அழுவேன் ராத்திரி முள்ள. இது கேட்கும்போது எனக்கு அடி உத. வீட்டில் தண்ணி அடிச்சுட்டா என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியாது. அதனால் அந்த பெட்ரூமை க்ளோஸ் பண்ணி தான் நான் வச்சுருப்பேன். இன்னொரு பெட்ரூமில் தான் இவர் கூட இருக்கிறது. நைட்டு 2 மணிக்கு வந்தால் கூட கதவை தட்டி அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை முடிச்சுட்டு நான் இங்கே வந்து கதவை லாக் பண்ணிட்டு தான் தூங்கணும். சில டைம் வந்து ரொம்ப கொடூரம். எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவர் வந்து என்னை வந்து மேரிட்டல் ரேப் நிறைய தடவை நடந்திருக்கு. Marital rape has been brought in for the first time into the Indian scenario under the Protection of Women from Domestic Violence. Now, when we take this into court, it's like not only the presiding officers, the people sitting in the court kind of say, what is marriage for? Rape is without consent. Rape is rape even within marriage if a woman is not permitted to make her choice. A woman has a right to make choices outside of marriage, inside of marriage, and as far as I know, I don't think we've really gotten very far in this question of marital rape. இதே 376 பிரிவில் கணவன் மனைவியை வன்புணர்ச்சி செய்தால் 15 வயதிற்கு மேற்பட்ட மனைவியாக வயதுள்ள பெண்ணாக இருந்தால் இது வன்புணர்ச்சியில் வராது என்று இருக்கிறது. அந்த டைமில் எங்கள் அம்மாவும் நான் வச்சுருக்கிறேன்.
என் வீட்டுக்காரர் இது ஒரு நல்ல ஒரு இதுவாகிடுச்சு. எது கேட்டாலும் உங்கள் அம்மாவை நான் போய் பயமுறுத்துவேன், நீ இதுக்கு ஒத்துக்கலைன்னா, நீ கடை எடுக்கலைன்னா உங்கள் அம்மாவை நான் பயமுறுத்துவேன், உங்கள் அம்மாவை நான் அடிச்சிருவேன், தண்ணி அடிச்சுட்டு எங்கள் அம்மா பயப்படுவாங்க. என்னோட கடை, ஒரு லேண்டில் கடை இருக்குது, 2 கடை, அது என் பேரில் தான் இருக்குது. அது என் வீட்டுக்காரர் ரவுடிஸ் வச்சிருக்காரு. இனி 2 கடைக்கு ஒரு கேஸும் கிடையாது, இந்த சிவில் கேஸும் அவர் போடல, இருந்தாலும் அவர் ஒட்டி போட்டிருக்காரு. இதில் வந்து கிளீனாக இந்த ப்ராப்பர்ட்டி என் பேரில் இருக்கு. அதை போய் போலீஸில் போய் கேட்டேன், சார் இதுக்கு வந்து அவங்களை துரத்தி விடுங்க சார். அது எப்படி மேடம் முடியும்? ஏன் சார் அது என் பேரில், இதை பாருங்கள் லேண்ட் பத்திரிக்கை எல்லாம் என் பேரில் இருக்குது. அது மேடம் அது வந்து உங்கள் வீட்டுக்காரர், உங்களோட ஹஸ்பண்ட், இது குடும்ப பிரச்சனை, நாங்கள் எடுத்துக்க முடியாது. சார் என்ன சார் இது, அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு, அந்த ஸ்கார்பியோ கேஸ்க்கு மட்டும் டைவர்ஸ் ஒத்துக்கிட்டீங்க, இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. இல்லை மேடம் நீங்கள் பின்னாடி சேர்ந்துப்பீங்க. இல்லை சார் சேர மாட்டோம், அதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லுவீங்க அப்புறம் சேர்ந்துருவீங்க, அதெல்லாம் எங்களால், நீங்கள் வேணால் சிவில் கேஸ் போட்டுக்கோங்க. அதுவும் போச்சா? இது ஏன் இந்த ஆட்டிடியூட் இந்த போலீஸ்க்கு? இதுக்கு ஒரு பதிலாக நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் 2-3 வகையில் பார்க்கணும். முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆராக பதிவு செய்யவில்லைனாலும், முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யலைனாலும், அட்லீஸ்ட் ஒரு சிஎஸ்ஆர், அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்லேயோ அல்லது எல்பி அப்படின்னு சொல்லுவோம், லோக்கல் பெட்டிஷன் ஆகவாவது முதல்ல பதிவு செய்ய வேண்டும். அதை ரெஜிஸ்டர் பண்ணின பிறகு தான் அந்த பெண்ணுக்கு கூட ஒரு பிடிமானம் கிடைக்கும். அவளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதுங்கிறதுக்கு ஒன்று இருக்கும். ஒன்று. இரண்டாவதாக எதிரிகளும் கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படி இல்லாமல் வெறும் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு போயிடலாமே, எதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோங்கிறது ஒரு பக்கம் ஒரு வாதமாக சொன்னேன். இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பல்வாறாக நம்ம பார்க்கும்பொழுது பெருவாரியானவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்காங்க. அதனால் காவலர்களுடைய வேலை வந்து எந்த ஒரு புகார் வந்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது மேலே நடவடிக்கை எடுக்கிறது தான், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான். அதுக்கு மேலே அதில் ஒரு ப்ரைமா ஃபேஸி கேஸ் இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக அது மேல் நடவடிக்கை எடுத்து சாட்சியங்களை எடுத்து கோர்ட்டு முன்னாடி கொண்டு போகிற வரைக்கும் அவங்களுடைய வேலை. ஆக ப்ராசிக்யூஷன் அவர்களுடைய வேலை, ரிசல்ட் அவங்களுடையதல்ல. பசங்க பெருசாக ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு நான் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், நெட் இருக்குது கனெக்ஷன், இவர் நெட்டில் போவார். சில டைமில் பார்த்தா எப்போவும் ஊர் சுற்றிட்டே இருப்பார், சில நாளில் பார்த்தா ஊர் சுற்றுறது இல்லை, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர்னு உட்காந்துருக்காரு. எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் நல்லா தெரியும். நான் போய் ஹிஸ்ட்ரியில் போய் அனலைஸ் ட்ராக் பண்ணும்போது அவர் பார்க்குறது சைல்ட் ப்ரோனோகிராஃபிஸ். எனக்கு ரொம்ப ஷாக்கிங். இந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கிட்ட எப்படி என் குழந்தைங்களை நான் விட முடியும்? மேரேஜ் ஆன செகண்ட் டேவே வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. நீ வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ கேட்கணும், ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்களே. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டாங்க, இப்போ வந்து நீ வந்துட்டா அவங்க வந்து உங்கள் அப்பா அம்மா வேணும்னு சொல்கிறாங்க, ஒத்துக்கிட்டு வரோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து டவ்ரி என்ன எவ்வளோ பணம், மேரேஜ் அவங்களுக்கு உனக்கு பண்ணியிருந்தா எவ்வளோ ஆயிருக்குமோ அதை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லு. அப்படி கொடுத்தாங்கன்னா தான் நீ அவங்கக்கிட்ட பேசணும், போகணுமோ வர்றதோ. இதுதான் பெண்கள் மீதான வன்முறையில் வரதட்சணை என்கிற ஒரு சமூக கொடுமையை பேசி பல அரசியல்வாதிகள் பல 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 1961ஆம் ஆண்டு வந்த இந்த சட்டம் இப்பொழுது ஏதோ நடைமுறையில் சமூகத்தில் இல்லாதது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் யாருமே வரதட்சணை கொடுமையை பற்றி பேசுவதே இல்லை என்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. இது வந்து ஒரு 3-4 டேஸ்லேயே வந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இது எப்போ இது கண்டினியூ ஆகும்னா, டில் நான் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வர வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். ஃப்ரம் த டே 1லேருந்து டெய்லி இருக்கும். ஆஃப்டர் மை கன்செப்ட் ஆல்சோ இருக்கும். கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து லைக் அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி இருக்கும். அது இல்லைன்னா வந்து அது ரீசனாக வச்சு வந்து ஒரு இல்லீகல் பேட் வேர்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி நடக்கும் டெய்லி. டில் நான் வந்து எனக்கு இன்னைக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னா டெலிவரி டேட் ஆக்சுவலி எனக்கு சிசேரியன் தான் ஆச்சு எனக்கு. ஸோ அந்த டியூ டேட் லாஸ்ட் டியூ டேட் வரைக்கும் வெயிட்டிங் அப்போ. ஸோ அந்த லாஸ்ட் டேட்டு நான் அன்னைக்கு காலையில் போகிறேன் அப்படின்னும்போது கூட எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு செக்ஸ் இருந்துச்சு. எனக்கு அது ஃபுல் டில் தி 9th month வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு மேரிட்டல் ரேட் தான் வந்து இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5th day டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. சிசேரியன் தான் எனக்கு. செக்ஸ் வந்து மேரிட்டல் செக்ஸ் 16th டேலேருந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. 16th டேலேருந்து எனக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு வித்தின் அந்த 2 monthsலேயே வந்து
நான் அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவன் டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க, இதை நீங்கள் எடுத்துக்க கூடாது, பண்ணும்போது யூ ஹேவ் டு கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். பட் ஓகே, அப்போவும் அவளுக்கு ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஸ்டாப் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 3 monthsலேயே அவர் 2 times வந்து நான் அபார்ஷன் பண்ணியிருக்கேன். சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 62 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குடும்பத்தில் வன்முறை இருக்கும், அந்த வன்முறை தவறானது என்ற ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. 2006 குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வரும் வரைக்கும் கணவன் அடித்தால் பரவாயில்லை, அவர் உதைத்தால் பரவாயில்லை, அவர் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக உன்னை பயன்படுத்தினால் நீ கேட்டுக்கொண்டு தான் ஆக வேண்டும், அடிப்பணிதான் ஆக வேண்டும் என்கிறது தான் சட்டம் இல்லாமல் சமூகத்தின் நடைமுறையாக இருந்தது. சம்பளம் எதுவுமே இருக்காது. ஏடிஎம் வச்சுருந்தேன்னா அந்த ஏடிஎம் எனக்கு தெரியாமல் எடுத்து பாஸ்வேர்டு போட்டு காசு எடுத்துருவார். ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு மாற்றிக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு ஏடிஎம் உள்ளே மாட்டிக்கிச்சு. அந்த டைமில் எஸ்பிஐயில் அப்படி மாட்டிடுச்சுன்னா பேங்க்கை கூப்பிட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்கா, பேங்க் வந்து வார்ன் பண்ணியிருக்கு என் வீட்டுக்காரர், நீ வந்து எழுதி கொடு, இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு, அப்போ தான் தரும். அப்போவே என்னோட கையெழுத்து ஃபார்ஜ் பண்ணி எழுதி லெட்டரை கொடுத்தோன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபார்ஜுன்னு. உடனே என்னை கூப்பிட்டாங்க. குவைட் அ நம்பர் ஆஃப் விமன் ஹவ் டோல்ட் மீ, மேடம் முன்ன எங்களுக்கு கேஷாக கொடுத்த போதாவது நாங்கள் 10-20 எங்களுக்கு சொருகி வச்சுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஏடிஎம் கார்டு மொத்தமே அவங்ககிட்ட தான் இருக்குது, பாஸ்வேர்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ ஈவன் பேங்க் ஆஃபீஸர் விமன், யூனோ, ஐ ஹாவ் அ கிளைண்ட் ஹூ இஸ் அ பேங்க் மேனேஜர், பட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு மேனேஜ் ஹர் ஃபைனான்சஸ். திஸ் இஸ் த plight. So I don't think there is any one factor with which you can say this would be the panacea to bring down or wipe out violence against women. Violence against women can be wiped out only if you are going to get these women to understand they have a right to live by themselves, that they need not be afraid of being alone. I want a divorce. I cannot வாழ முடியாதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணேன். ஜட்ஜ் என்ன சொல்கிறார், அவர் கேட்குறாரு, நீ ஓகே சொல்கிற, ரொம்ப சிம்பிள், 2 பேரும் வாங்க சைன் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதம் இந்த டேட்டுக்கு வந்துடும்மா, அந்த லாயரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வந்துரு. அடுத்த மாதம் வந்தது. அடுத்த மாதம் வந்தப்போ அந்த லாயர், அவருக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூவில் இருக்கார், அதுக்கு அடுத்த மாதம். பொய், அப்படியும் பொய். அவர் அங்கே தான் இருந்தார், அவரை நான் பார்க்குறேன், எங்கள் ஊரில் தான் சுற்றிட்டு கிடக்கிறார் தண்ணி அடிச்சுட்டு. நான் வந்து டிவோர்ஸ் கேஸ் போட்டு 4.5 years ஆச்சு. அதுக்கும் எனக்கு இன்னும் எந்த இதுவும் நடக்கலை. எல்லாத்துக்கும் போனாக்கா வந்து ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. அடித்ததுக்கு ப்ரூஃப் இருக்கா, என்ன வேறு எதுனா அடித்து சிவியராக அட்மிட் ஆனீங்களா, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் வந்து அவன் கஸ்டடியில் இருக்கும்போது அவன் என்னை மிரட்டி வச்சுன்னு இருக்கான்னும் போது நான் யார்கிட்ட போய் எங்கே ப்ரூஃப் தேட முடியும், இல்லை நான் எங்கே பண்ண முடியும்? அது இந்த குடும்ப வன்முறை சம்பந்தமான வழக்குகள் என்பது 15 நாட்களுக்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு ஒரு முறை என்று அதற்கான தேதிகள் கொடுக்கப்பட்டு 60 நாட்களிலேயோ 180 நாட்களிலேயோ வழக்குகள் முடிவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அதை பற்றி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. Whatever it is, if they're going to throw me into jail also, it doesn't matter. I don't want that guy to come inside my house and live in that state of fear. 2006 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்க சார். சேலம் அம்மாப்பேட்டை செந்தில் மில்லில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இவரும் அங்கே வந்து வேலை செஞ்சார். அப்போ வந்து 2 பேர்த்துக்கு நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் இருக்கும், 3 மாதம் 4 மாதம் இருக்கும். உடனே வந்து கிட்னி, உன்னால் ஒரு உயிர் வந்து பிழைக்கும், ஒரு கிட்னி கொடுத்தா உனக்கு 2 இருக்கும், ஒரு கிட்னி கொடுத்தா ஒரு கிட்னி அடுத்தவங்க கொடுத்தா உனக்கு வந்து பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிட்னினா என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ வந்து கிட்னி எங்கே இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியல. A man, people think, okay, he's a control freak. Okay, he's very possessive. But that translates into domestic violence when the woman is left with no choices. She cannot choose whether she wants to work, what to wear, what to do. All choices are made for her. And this is one more choice. She has no right over her own body. 2008 வந்து என் பாப்பா பிறந்துட்டா. 2009 கருமுட்டை தானம். அது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி கருமுட்டை கொடுத்தா வந்து ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து கொடுக்கப்படும், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம் செய்யும், இல்லாத கஷ்டத்துக்கு உங்களுக்கு காசும் வரும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு தயக்கமாக தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் தரேன், என்னால் ஒரு வாரிசு வருதுன்னா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போ தொடர்ந்து எனக்கு அந்த ஊசிலாம் போட 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 ரொம்ப என்னாலே முடியலை.
அது வந்து அந்த எக்கு எடுத்ததுக்கப்புறம் கை கால்லாம் வேலை வேலைன்னு போயிடுது. மொத்தம் 18 டைம் கொடுத்துருக்குங்க. அவங்க கம்பல் பண்ணி நான் வரமாட்டேன்னு சொன்னால கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் மாமியாவும் ஏற்கனவே அந்த ஆளுக்கு ஒரு தொடர்பு இருந்ததுங்க. ஏற்கனவே ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட காட்டியிருந்த மாதிரி காட்டியிருந்ததுனால நான் வந்துட்டு என்னன்ட்டு, நீ வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கையில வேற ஒரு பொண்ணோட இருக்கையில எனக்கு வந்து நீ டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அடிச்சு சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற பிரச்சனைனால அப்புறம் என் மேலே வீண் பழி சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டே இருந்தான். உன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, உனக்கு எனக்கு ஒத்து வராது, 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. 6ஆம் தேதி சாயந்தரமாக டிவோர்ஸ் கோவிந்தராஜ் தலைவர் வந்து கோவிந்தராஜ் குமரபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் டைவர்ஸ் பண்ணுறோம். டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னை வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் வெட்டினது தேவி, என் தோழி. மொத்தம் 18 வெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பிளேட்டு போல்ட்டு வச்சுருக்குங்க. அப்புறம் வந்து 2 மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என்னை யாரும் பார்க்கல. அத்தை தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்பா கூட பிறந்த அக்கா அவங்க தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. 2 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என்னை யாரும் பார்க்கறதுக்கு ஆதாரம் இல்லை. போலீஸ் வந்து சொல்லாதனால தான் எனக்கு இந்த நிலைமையே. போலீஸ் எனக்கு என்ன கூட வந்து தூண்டுதலாக உடந்தையாக இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஜட்ஜி மாக்கிட்ட வந்து ஈரோட்டில் மரண வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க சார். இவங்க 3 பேர் சொல்லி கொடுத்ததை என்னை வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதை வந்து ஜட்ஜம்மா அந்த வெளியில் வந்து அது வரவே இல்லைங்க. அதை என்ன ஸ்டெப்புன்னு எடுக்காமல் விட்டுட்டாங்க. அது வந்து இன்னுமே வந்து ஏன் எடுக்கலை அப்படின்னு என்னோடய கேள்வி. இவங்க சொல்லி கொடுத்து அவன் வந்து அவனாக வந்து இந்த அளவுக்கு செய்யலை. இவங்க சொல்லி கொடுத்ததை இந்த வந்து செஞ்சுருக்காங்க எனக்கு. என்ன 2வது இப்போ எனக்கு வந்து தலையில் இந்த வெட்டுப்பட்டதுனால எனக்கு இன்னை வரலும் வந்து ஹாஸ்பிட்டலாக கண்ணு வேற தெரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப தலைவலி, வேலை செய்ய முடியல, கையெல்லாம் அதெல்லாம் வலிக்குது பயங்கரமாக. கண்ணு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. தலைவலின்னு வந்துகிட்டே இருக்குது. நரம்பு ஏதோ பாதிச்சிருச்சோ வெட்டினதில் அப்படின்னு பயமாக இருக்குது. இந்த கண்ணை வச்சுட்டு இந்த கையும் வச்சு கண்ணையும் வச்சுட்டு நான் எப்படிங்க சார் வேலை செய்ய முடியும்? எனக்கு யாருங்க சார் ஹெல்ப் பண்ண முடியும்? யாருங்க சார் என்னங்க சார் பண்ண முடியுங்க? எனக்கு வந்து அந்த 3 பேர்த்தையும் இன்னும் ஆக்ஷன் எடுக்கணும். என் புருஷன் ஆக்ஷன் இல்லாதால அவங்க 3 பேர் சொல்லி கொடுத்து வெட்டினதுனால எனக்கு அவங்கள 3 பேர்த்தையும் திருப்பி உள்ளே போடணும். அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் போலீஸு. என் மகன் வந்து இங்கே படிச்சிச்சு ஹைஸ்கூலில் 11வது படிச்சிச்சு. என் மகன் படிச்சதுக்கு இங்கே ஒருத்தன் என் மகளை ரொம்ப லந்து பண்ணிட்டு. எனக்கு 4 குழந்தைங்க இருக்குது. 2 பொண்ணு 2 பையன். என் வீட்டுக்காரர் வந்து ஞானசேகரன் ஐடி படிச்சிருக்காப்புல. இந்த பொண்ணு அங்கே வந்து வேறு தெருவில் இருக்கும்போது அந்த பொண்ணோட அந்த பொண்ணுகளும் ஒரே பழக்கமாக இருக்கவும் நாங்கள் கண்டித்து இங்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே தான் இருந்தோம். நாங்கள் அந்த பொண்ணு ஓயாமல் ஃபோன் பண்ணோம். நானும் எடுத்து அட்டன் பண்ணியிருக்கேன். நான் பேசினேன்டா பேசாது. திருப்பி அட்டன் அந்த பிள்ளைய அதோட வேறு இடத்துல கூட்டி கொண்டு வச்சுட்டாங்க. நாங்களும் இவங்களை வச்சுருந்தோம். அந்த பொண்ணுடைய அப்பா ஃபோன் பண்ணி நான் இல்லாமல் இருக்கவும் என் பொண்ணோட பேசினேல, இப்போ நான் இருக்கேன் வந்து பேசி பாருன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாப்புல இருக்கு. அதோட பேசியிருப்பாப்புல இருக்கு. எதுக்கு அந்த பொண்ணை அடிக்கிறீங்க? நான் இப்போல்லாம் பேச மாட்டேன், அடிக்காதீங்க வைக்காதேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்புல இருக்கு. சொன்னதுக்கு பின்னாடி இப்போ நான் அடிக்கத்தையும் செய்வேன், நான் கொல்லத்தையும் செய்வேன், 2 நாளைக்குள்ள கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் பேசி அந்த பிள்ளைய கொண்டுட்டாப்புல. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அவமானம் தாங்க முடியாமல் என் பிள்ளைய கொலை பண்ணிட்டார். கழுத்தை நெரிச்சு நான் மனக்காலத்தில் பார்க்க வேண்டிய பிள்ளைய அம்மா நான் ரோசாப்ப மாலையோட பார்த்துட்டேன். அம்மா போஸ்ட் பண்ணி என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து அழகு பார்ப்பேம்மா. தொண்ணூற்றி வந்து 2 வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்து போலீஸ்காரெல்லாம் ஊருக்கார் வந்து சிகரெட் அட்டையில் எழுதி சின்னமேட்டூர் பழனிவேல் அவர்கிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. தங்கம்மா வந்து வீரப்பனுக்கு வெத்தலை கொடுக்குறா அப்படி கொடுக்குறான்னு சொல்லி பழனிவேலுக்கிட்ட கொண்டாந்து பெரிய தண்டாக்காரரும் இங்கே கொண்டாந்து கொடுத்துக்கிறாங்க சின்னமேட்டூரில் பழனிவேலுக்கிட்ட. அவன் போலீஸ், எஸ்டேட் போலீஸ். சரின்ட்டு
பிடிச்சிட்டு போய் 93 பிடிச்சிட்டு போய் ஒரு 12 மணிக்குள்ள விட்டுறேன், நீ வந்துடுவ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். கூட்டு போய் பயங்கர சித்திரவதை கெடுத்து தேவாரம். அதான் அங்கே மாதேஸ்வரம் மலையில் பிடிச்சிட்டு போய் வேணும்னா துணிங்கள்லாம் பூரா கழட்டி ஆம்பளைங்களே இந்த ஜாக்கெட்டு கழட்டி விட்டு இந்த 2 மாறுமே ஆம்பளைங்களே கரண்ட் கொடுப்பாங்க. பாவாடெல்லாம் அவுத்து விட்டு உங்கள் உசுனாலும் ஆம்பளைங்களே கரண்ட் கொடுப்பாங்க. எத்தனை ஊருக்கு எங்கெங்க சுத்துறது? இந்த எந்த சின்னன்னா சீ ஒழுகுது, இதுல வடகாலில் சீ ஒழுகுது. சிகரெட் சூடு இங்க இதெல்லாம் சிகரெட் சூடு. முழங்கால் பூரா இதெல்லாம் அவங்க அடிச்சு உடைச்சது. இந்த முழங்கால் பூரா, இந்த முழங்கால் பெருவரில் பூது. இதுல இதெல்லாம் இங்கெல்லாம் இந்த தழும்பு, சிகரெட் சூடு, இங்கே சிகரெட் சூடு, இங்கே வபுரு, எல்லாமே சிகரெட் சூடு தான். அப்படி சொரக்கன்னு வைக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இன்னும் இது வரைக்கும் நாங்கள் காசு பணத்துக்கு ஆசைப்படல. எங்க போலீஸ்காரங்க தண்டனை கொடுத்தா என்ன? அந்த திருட்டு தேவைய பசங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளவு பேத்த கொண்டாங்க தெரியுமா? என் கண்ணுக்கு முன்னால மேட்டூர் பள்ளிக்கூடத்துல 17 பேத்த கொண்டாங்க. அப்படியே பந்தத்தை காய்ச்சி காய்ச்சி உசுநாளையில வச்சு சன்னலை கட்டி போட்டு கொண்டாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு என்னையும் கொண்டு போவாங்களேன்னு உசுரா பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான். எங்கள் அம்மா வந்து ஷீஸ் வெரி ரொம்ப படித்தவங்க தான், நல்ல ப்ராட் மைண்டட் தான். ஆனால் கூட அவங்க நினைக்கிறது எங்கள் அண்ணா தான் அவங்கள காப்பாற்றுவான் பின்னாடின்ட்டு. அதுக்குன்னு அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தனியாக கொடுக்குறாங்க தான். என்ன இப்போ இலிட்ரேட்டாக இருக்கவங்க கிட்ட அது அப்படி இருக்கிறது பரவாயில்ல. இப்போ படித்து நல்லா சொசைட்டியில் இருக்கவங்கக்கிட்டேயும் இந்த ஐடியா மாறணும். பொண்ணுங்களும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் இமோஷனல் வயலன்ஸ் தான். நவீன துறைன்னு சொல்லப்படுற ஐடி துறையில் கூட மற்ற துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் எப்படி ஒரு பாலியல் ரீதியான வன்முறைகள், ஆண் பெண் வேறுபாடுகள் பாரபட்சமாக நடத்தப்படுறது, அதே மாதிரி இந்த துறையிலையும் பரவலாக இருக்குது. இந்த துறையிலையும் வந்து பெண்கள் வந்து ஏன் வெளிப்படையாக அவங்க மீதான ஒரு பாரபட்சத்தை வெளியிலேயே சொல்ல முடியாமல் இருக்குது அவங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒன்று அவங்களோட மரியாதை அப்படிங்கிறதும், ரெண்டாவது வந்து ஒரு அவங்க மீது நடத்தப்படுற பாலியல் ரீதியான வன்முறைகளை வெளியில் சொன்னால் அவங்க மீது வந்து அது ஒரு மரியாதை சார்ந்த விஷயமா பார்க்கப்படுறதும், அப்படி இல்லைன்னா அது சொல்லும்போது வேலை போயிடும் அப்படிங்கிற, வாழ்வாதாரமாக இருக்கிற வேலை போயிடும் அப்படிங்கிற பயமும், இது ரெண்டும் சேர்ந்து இதை இயக்கிறதா இருக்குது. இந்த பெண் திருமணம் செஞ்சுட்டு போயிடுவா, திருமணம் செஞ்ச பெண் வந்து உடனே கர்ப்பம் ஆயிடுவா, இல்லை கர்ப்பமாக இருக்கிற பெண்ணு மெட்டர்னிட்டி லீவ் பிரசவ விடுமுறையில் போயிடுவா, அதனால் இவளை வேறு ப்ராஜெக்டுக்கு எடுக்கிறதோ இல்லை மற்ற நல்ல வேலை ப்ராஜெக்ட்ஸ் அசைன் பண்ணுறதோ ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து இந்த பெண்ணுக்கு தேவையில்லை. 13-12 வந்து அந்த இயர்ஸில் வந்து திருநங்கையாக மாறினேன். அப்பத்துலேருந்தே வந்து எனக்கு வந்து நிறையா வயலன்ஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா வன்முறைகள் வந்து ஏற்பட்டது. ஃபேமிலியோட சப்போர்ட்னஸ் இல்லாமல் பிரதர்ஸ் அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் அக்கா தங்கை மூலிமா வந்து நிறையா வன்முறைகள் மேலே வந்து இது பண்ணாங்க. 10 கஸ்டமரில் 7 பேர் வந்து பாலியல் பலாத்காரத்துக்காகவே தான் வருவாங்க. எங்களை ஏமாத்துறது, த்ரெட்டனிங் பண்ணுறது, நான் இவ்வளோ அமௌண்ட் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கார்லேருந்து வெளியே தள்ளுறது. கன்சென்ட் இல்லாமல் யாரும் இன்னொரு பெண்ணை உபயோகப்படுத்த முடியாது. ஸோ அப்படி உபயோகப்படுத்தும் பொழுது அது ரேப்பாகத்தான் வரும். அவளுடைய வேலை, அவளுடைய பாஸ்ட் காண்டக்ட் இஸ் நாட் மெட்டீரியல் as far as rape is concerned. ஆமாங்க, செக்ஸ் ஒர்க்கர் கேஸ்லேயும் கூறப்பட்டிருக்கிறது. திருப்பி மற்ற கேஸுகள்லேயும் கூட சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணுடைய அவளுடைய பாஸ்ட்டை பார்த்தா அவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது,
அல்லது அவள் வந்து லூஸ் கேரக்டர் உள்ளவ, அவள் வந்து செக்ஸ் ஒர்க்கராக இருக்கிறவ அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு டிஃபென்ஸே பில்ட் பண்ண முடியாது எந்த ஒரு குற்றவாளியும். இங்கே நாங்கள் சர்ஜரி பண்ணி தான் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து பிரஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணுறது டேப்லெட்ஸ் மூலிமா அங்கே வந்து குத்திட்டு போயிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இடத்துலலாம் அறுப்பு போட்டிருக்காங்க, முதுகுலாம் பிளேடு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. எதுவுமே தெரியாது. அவர் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஏரியாக்குள்ளே அவர் மட்டும் தான் இருக்கிறேன் நான் ரூமில். நான் ரூமை திறந்தால் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே வந்து அவங்க வந்து சிகரெட்டால் சூடு வைக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு உனக்கு என்ன இருக்குது, உனக்கு வந்து எப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அந்த பெண்ணுறுப்பில் இது ஸ்பூனால் வந்து செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் விரலை விட்டு செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து நடந்தது. அதாவது எங்ககிட்ட வர கஸ்டமர் நைட்டு எங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டா காலையில் பார்த்தா ஐயோ நம்ம பொண்டாட்டி வராலே நம்ம முன்னாடி பேசிடுவாளோ, இவ தேவடியா, இவ பேசிடுவாளோ என்னமோ, இவ தேவடாலெல்லாம் இருக்கா, தேவடியா கூட என்னடி பழக்கம் வச்சுக்கிறேன், என்னடா பழக்கம் வச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கை லைஃப் வீணாக போயிடுமே அப்படின்ட்டு இப்படி மூஞ்சில் துணியை போட்டு மறைச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். பாலக்கோட்டில் சிவராஜ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஃபைனான்ஸ் நடத்திட்டு வந்தான். ஃபைனான்ஸ் நடத்திட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பணம் ஃபைனான்ஸில் பணம் கொடுக்கறது, கொடுக்காத நபர்களை வந்துட்டு மிரட்டல் போக்கில் அவங்கள வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேட்குறது, இது மாதிரி பயங்கரமான நெருக்கடி கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்ககிட்ட வந்துட்டு டைம் கேட்குறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அவங்கள வந்துட்டு அவங்க அதுக்காக சாதகமாக, தனக்கு சாதகமாக இந்த பாலியல் இணக்கத்துக்காக அவங்கள வந்துட்டு அந்த பணத்தை வச்சு மிரட்டி அவங்கள பாலியல் இணக்கத்துக்கு தூண்டி வர சொல்கிறது, இப்படியெல்லாம் நிறைய வேலைகள் செஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டு 27 CD பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணி, ஆனால் அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி, இப்போ அவங்க வேறு வழி இல்லை, இந்த பணத்துக்காக வந்துட்டு வேறு வழி இல்லாமல் சிலர் வந்து அந்த பாலியல் ரீதியாக கொடுக்குற தொந்தரவுகளை பொறுத்துக்கிட்டு அவங்களோட படுக்கையில் இருந்தும் இருக்காங்க. நிறைய பேர் மறுத்துருக்காங்க. மறுக்கும்போது வந்துட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணியும் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு உடலுறவு அது மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. இது செஞ்சதும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக வந்துட்டு செல்லில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அது வந்து செல்லு ரிப்பேர் ஆகும்போது இந்த செல்லை ரிப்பேர் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இந்த ரிப்பேர் பண்ணுற அந்த ஒரு நபர் வந்துட்டு பார்த்து அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாரு. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்ட உடனே அதை வந்துட்டு அவங்களுடைய நண்பர்கள் அவங்க சர்க்கிளில் வந்துட்டு அப்படியே சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பாதிப்பு வந்துட்டு இப்போ நாங்கள் பார்க்கும்போது 27 பேர் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் 87 இன்னும் பட்டியல் நீண்டது. இன்னும் பட்டியல் வந்துட்டு இருக்குது, ஒரு சந்தேகத்தில் இருக்குதுன்றாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் வேறு மாதிரி போகும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ நான் ஃபீல் பண்ணேன். போச்சு அது போச்சு அட கண்ணீரில் காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு இப்போ வெந்நீரில் அடிடாவல உதடாவல வெற்றாவல தேவையே இல்லை எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்ல வேணாண்டா வேணா இந்த காதல் மோகம் பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வின் சாபம். சினிமாவில் வேறு மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஒரு பொண்ணை வந்து ரேக் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் எப்படி வேணால் பேசுறது, இல்லை பாடுறது, இல்லை அவள் வந்து நம்மளை கண்டுக்காமல் போனாலோ, இல்லை லவ் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அவளை திட்டி பாடுற மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஹீரோவே பண்ணுறாரு, இது பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோவை காதலிக்கிறாங்க அப்படின்ற போது இது ஒத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த கதாபாத்திரம் மூலமாக இவங்களுக்கு வருது. அது வந்து பெண்களை நம்ம எப்படி வேணால் நடத்தலாம்
அப்படின்றது முதல்ல சினிமாவில் சொல்லப்படுது. ஏன்னா அந்த சினிமா எடுக்கிறவங்களா இருக்கட்டும், எழுதுகிறவங்களா இருக்கட்டும், எடுக்கப்படுறது யாருக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு பார்த்தா ஒரு ஆணினுடைய நிலையிலிருந்து தான் அது எடுக்கப்படுது. சமூகத்தின் மேலே இது எந்த அளவுக்கு பாதிப்பு, எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு தார்மீகமான ஒரு கடமை இருக்குது அப்படின்றத உணர வேண்டிய நிலைமை இப்போ வந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை. என்றால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் காலங்காலமாக நடந்திருக்கின்றன, அனைத்து சமுதாயங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன, அனைத்து நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை இவற்றை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு புது யுகம் பிறந்தால்தான் முழுமையாக மாற்ற முடியும். ஆனால் அதற்கான காரணங்களை முதலிலே நாம் தெரிந்து கொண்டு அந்த காரணங்களை தாக்குவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். மேலெழுந்த வாரியாக சட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக உதவுகின்றன. நாம் வெகு தூரம் ஓரளவு ஒரு தூரம் பயணித்திருக்கிறோம் என்பது உண்மை. ஆணாதிக்க கலாச்சாரமாக இருக்கிறது. ஆணாதிக்க கலாச்சாரம் என்பதனுடைய மற்றொரு பெயர் பெண் எதிர் கலாச்சாரம். பெண்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறார்கள் என்பதிலிருந்து தான் இந்த பிரச்சனையை தொடங்குகிறது. பெண்களை ஒரு போகப் பொருளாக, பிள்ளை பெறும் இயந்திரமாக, ஆணுக்கு அடங்கி வாழ வேண்டியவளாக, ஒரு அடிமையாக இந்த சமுதாயம் பார்க்கிறது. அப்படிப்பட்ட பார்வையை தான் நிலவுகின்ற ஆணாதிக்க கலாச்சாரம் ஒட்டுமொத்த பொது புத்திக்கு தந்திருக்கிறது. எனவே இந்த ஒட்டுமொத்த பொது புத்தி மாற வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்ற இந்த ஆணாதிக்க கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும். அந்த ஆணாதிக்க கலாச்சாரம் எதில் வேர் கொண்டிருக்கிறது என்றால் இங்கே நிலவுகின்ற மதங்களில் வேர் கொண்டிருக்கிறது. இப்போ பெண்கள் மீதான வன்முறைக்கு எப்படி முடிவு கட்டுறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாலே சில நேரங்களில் பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி யோசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படுது. அதே நேரத்தில் வன்முறையை எதிர்த்து ஆயிரம் பெண்கள் போராடிட்டு வராங்க, பல நிலைகளில் போராடுறாங்க. இப்போ அவங்க கேட்கக்கூடிய அந்த நியாயத்தை முன் வச்சு நம்ம இதை பற்றி யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வுங்கிறத நம்ம அப்படி லேசாக முடியுமா முடியாதாங்கிற பேச்சோடு நிறுத்திட முடியாது. இப்போ தீர்வு என்னன்னு நம்ம யோசிக்கிறதுனா இதில் என்ன சிக்கல்னா இது ஒரு இந்திய தண்டனை சட்டம்படி ஒரு குற்றம்னு சொல்கிற அளவில் மட்டும் இல்லை. இபிகோ இந்த விதிப்படி இது குற்றம்னு சொல்கிற அளவு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அதை சட்ட திருத்தம் அல்லது நல்ல அரசு வந்துச்சுன்னா இது மாறிடும் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் இது சமுதாயத்தில் ரொம்பவும் பரந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையின் ஊடாக, ஒரு மனச்சாய்வின் ஊடாக வெளிப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் இஸ் an instance of civic impunity. அதாவது நான் இதை செஞ்சால் கேட்க ஆள் கிடையாது, செஞ்சாலும் பாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இது நடைபெறுது. அப்போ அந்த பெண்கள் மீதான வன்முறைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா இந்த சமுதாய அளவில், இந்த பண்பாட்டு தளத்தில் பெண்களை அடிக்கிறது, கொல்லுறது, இழிவுபடுத்துறதுல பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை, பண்ணலாம், ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை மாறணும். ஆனால் இப்படி அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாடு, சட்டம், பாடத்திட்டம் இப்படியான எல்லா அம்சங்களிலும் ஒரு முயற்சியும் மாற்றமும் நடக்கும்போது தான் பெண்ணுக்கான விடுதலைங்கிறது கிடைக்கும். More and more men, I believe, must join this movement. This should not be a gender struggle. It's not a struggle of women for women. It's a struggle of men and women for women. பெண்களுக்கான உரிமைகளை பெண்கள் மட்டுமே தான் எடுத்து பேசணும் அப்படின்னா அதுக்கு தீர்வு நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால் ஒட்டுமொத்த சமூக பிரச்சனையாக இது பார்க்கப்படணும் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது நிச்சயமாக சமூகத்தின் ஒரு சரிபாதியாக இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த விஷயத்தில் எப்படி தலையீடு செய்வது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம எல்லா ஆண்களுமே பெண்கள் மீது வன்முறை தொடுப்பவர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வரதட்சணை மாதிரியான பிரச்சனையெல்லாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கணவன் வீட்டார் கொடுமையும் சேர்ந்து வருது. அதில் கணவனுடைய அம்மாவும் அதில் கொடுமை செய்பவராக இருக்கலாம், கணவனுடைய சகோதரி கொடுமை செய்பவராக இருக்கலாம். ஒரு குற்றம் செய்யக்கூடிய இடத்துல அங்கே இருக்கிறது ஆண் தவறு செய்தால் ஆண்னு சொல்லலாம், பெண் தவறு செய்தால் பெண்ணுன்னு சொல்லலாம். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் 19ஆவது நூற்றாண்டில் இருந்து பார்க்கும்போது கூட விதவை திருமணம், அதே மாதிரி பெண் கல்வி,
இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ராஜாராம் மோகன் ராயா இருக்கட்டும், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஆண்கள் தான் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு சமூக பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக எண்ணம் படைத்தவர்கள், பெண்கள் சமமாக பார்க்கப்படணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஆண்கள் உட்பட வரணும். நிச்சயமாக they have to play a very positive role. They can.